அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் அதாகப்பட்டது 16/1/2026 வருடத்திற்கு உண்டான மாட்டுப் பொங்கல் பதிவு. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் மற்றொரு சிறப்பு. தை மாதத்தினுடைய 2வது நாள், முதல் நாள் நமக்கு சங்கரமணத்தோடு அந்த நாள் ஆரம்பமாகும். 2வது நாள் இந்த வருடம் தை முதல் வெள்ளி என்ற ஒரு அற்புதமான நாளோடு நமக்கு ஆரம்பம் ஆகின்றது. நம்முடைய சனாதன தர்மத்தில் தினம்தோறும் எத்தனையோ பூஜைகள், எத்தனையோ விரதங்கள் எல்லாமே நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது 362 நாட்களுக்கும். ஆனால் எல்லாத்தையும் நம்மால் செய்ய முடியாது. ஏன்னா அந்த காலம் அப்பேற்பட்டது. ரொம்ப வேலைகள் இருக்கும், ஓடிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது செய்ய முடியாது. அதனால் சில குறிப்பிட்ட கிழமைகள், நாள், நட்சத்திரங்கள் வச்சு இந்த நாட்களில் இதை செய்யுங்க, போதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்முடைய தர்மம் நமக்கு ரொம்ப லகுவாக எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துள்ளது. அந்த விதத்தில் நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணணும் தான். ஆனால் நிறைய பேர் பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணாமலும் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே பண்ணுகின்ற விதத்தில் ஆடி வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் கும்பிடுங்க, போதும். அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமைகள் கும்பிடுங்க, பிரத்யேகமாக போதும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வணங்குங்க. முடியாதவர்கள் இப்படியும் செய்யலாம் அப்படின்னு ஆப்ஷன்ஸை நமக்கு நம்முடைய தர்மம் வகுத்து கொடுத்துள்ளது. அந்த விதத்தில் தை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளைய தினம். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே தாயார் பூஜை தான். அதில் தை வெள்ளி அப்படின்னா சொல்லவா தேவையில்ல. தாயார் பூஜையை நாளைய தினம் செய்யும்போது அத்தனை சௌக்கியங்கள் உண்டாகும். நாளைய தினம் ஒரு நாள் மட்டும் ஒரு பூஜையை செய்யும் போதோ, அல்லது நேற்றைய தினம் ஒரு நாள் மட்டும் ஒரு பூஜையை செய்யும் போதோ, அல்லது இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் ஒரு பூஜையை செய்யும் போதோ, 4வது நாள் நமக்கு கட்டுக்கட்டாக பீரோவில் பணம் வைப்பதற்கு இடமில்லாமல் இருப்பதோ, அல்லது நம்முடைய வீட்டினுடைய கூரையை பீத்து கொண்டு பணம் வருவதோ, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், எல்லாத்துக்குமே கர்மா அப்படின்றது நமக்கு கனெக்ஷன் இருக்கும். அந்த கர்மா நமக்கு எல்லா இடத்திலேயும் அது வேலை செய்து கொண்டே தான் இருக்கும். அது இன்விசிபிள் அப்படின்னாலும் அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ ஏங்க இப்படியும் சொல்கிறீங்க, பூஜையும் சொல்கிறீங்க, எப்படிங்க அப்படின்னா, இந்த பூஜைகள் எல்லாம் நமக்கு மன அமைதியை தரும். நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும். வரவேண்டிய கெட்டது நமக்கு வராமல் தடுக்கப்படும். இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றும் தெய்வத்தின் அனுக்கிரகம் நமக்கு இருக்கும். அதற்குத்தான் நாம் இந்த ஜென்மாவே எடுத்திருக்கிறோம். மனிதனுக்கு மட்டும்தான் தெய்வத்தை நினைக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனை, பூஜை செய்கின்ற அந்த ஒரு தன்மை எல்லாத்தையுமே தெய்வங்கள் நமக்கு கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் இந்த பிறவியில் தான் செய்ய முடியும். அடுத்து நமக்கு என்ன பிறவி வருதோ அது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் 2 சிறப்புகள் நாளைய தினம். கோமாதா பூஜை நாளை. மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது முக்கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய இடம் கோமாதா. நாளைய தினம் மகாலட்சுமி பூஜை, எல்லாமே ஒன்று தான். அதனால் நாளைய தினம் சிறப்பான விதத்தில் கோமாதா பூஜையோ அல்லது மகாலட்சுமி பூஜையோ நாம் செய்யும்போது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்றத ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்க்கலாம். கோமாதா கிட்ட போங்க. அதனுடைய பிருஷ்டபாகம், அதாவது வால் இருக்கு இல்லையா, அதற்கு இடதுபுறம் வலதுபுறம் நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வைங்க. வாலுக்கும் வைங்க, முகத்துக்கும் வைங்க, கால்களுக்கும் வைங்க. அந்த மாடு உங்களை முட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதனுடைய கொம்புகள் எல்லாத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அந்த கோமாதாவிற்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்து அந்த கோமாதாவை 3 முறை பிரதட்சணம் பண்ணிவிட்டு, பூக்கள் இருந்தால் கோமாதா ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த பிருஷ்டபாகத்தில் பூஜை பண்ணிவிட்டு ஊதுவத்தி காட்டிட்டு தீபம் ஏற்றி வச்சு கற்பூராகரத்தி காட்டி நாளைய தினம் சர்க்கரை பொங்கல் வடை செய்து கோமாதாவிற்கு வையுங்க. அது முடியாதவர்கள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் அல்லது எது அது சாப்பிட முடியுமோ, அதற்கு லகுவாக ஜீரணம் எது ஆகுமோ அதை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இதுவே மிகப்பெரிய பூஜை நமக்கு. இன்றைய தினமும் நாம் சூரிய பூஜையை செய்தோம். சூரிய பகவான் நம்மை தேடி வருகின்ற நித்தியம் நம்மை தேடி வருகின்ற கடவுள். அதே மாதிரி கோமாதாவும்
அந்த கோமாதா கிட்ட அத்தனை தெய்வங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி லகுவான விதத்தில் கோமாதா பூஜையை நாளைய தினம் செய்யும்போது கோமாதாவினுடைய அனுகிரகத்தோடு முக்கோடி தேவர்களினுடைய அனுகிரகமும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இது ஒரு பூஜை. வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், காலை அல்லது மாலையில் நீங்கள் நாளைய தினம் நெல்லிக்காய் இருந்தால் 2 தீபம் ஏற்றுங்க. நெல்லிக்காய் இல்லை அப்படின்னு சொன்னால் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைங்க. நெல்லிக்காய் அதிகமாக இருந்தால் அதை மாலையாக தொடுத்து தயாருக்கு போடுங்க. அப்படி இல்லைன்னா நாளைய தினம் வில்வம் அதை நீங்கள் கட்டி தயாருக்கு மாலையாக போட்டு எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் இந்த பிரகிருத்தியே நமஹா விக்ருத்தியே நமஹா வித்யாயே நமஹா இது ஸ்லோகத்தை பரமேஸ்வரர் பார்வதிக்கு உபதேசம் செய்த ஒரு அற்புதமான ஸ்லோகம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. இந்த ஸ்லோகம் நானே சொல்லி வீடியோவாக போட்டிருக்கிறேன். அந்த ஸ்லோகம் சொல்லி இந்த வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். 108 வில்வம் நீங்கள் தயார் பண்ணி அதால் அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த 4 தை வெள்ளிக்கிழமை வரும். இந்த 4 வெள்ளிக்கிழமையுமே இந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்வது சிறப்பு. அத்தனை கிடைக்கலங்க அப்படின்னா ஒரு 2 3 கிடைச்சாலே போதும். அதை தயாருக்கு வச்சுட்டு குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். அதை விட சிறப்பானது வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளவு ஒரு சிறப்பு. அர்ச்சனை பண்ணிவிட்டு தாயாருக்கு ஏதாவது இந்த 4 வெள்ளிக்கிழமை ஏதாவது ஸ்வீட் பண்ணி தாயாருக்கு வைப்பது சிறந்தது. கேசரி, சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி ஸ்வீட் ஏதாவது பண்ணி தாயாருக்கு பிரத்யேகமாக வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தியான நிலையில் இருந்து உங்களுடைய கோரிக்கைகளை தயார்கிட்ட சொல்லிவிட்டு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க. கனகதாரா ஸ்லோகம் படிக்கலாம், லக்ஷ்மி நாராயண ஹிருதயம் படிக்கலாம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கலாம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம் படிக்கலாம், அல்லது ஸ்ரீதுதி படிக்கலாம். இதெல்லாம் நம்ம சேனல்லையே இதை பற்றிலாம் தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் 12 வகையான லக்ஷ்மி பூஜைகள் சொல்லியிருக்கிறேன். அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செய்யலாம். இந்திர கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் படிக்கலாம். இந்த மாதிரி மகாலட்சுமி கவச்சம் இருக்குது, அது படிக்கலாம். மகாலட்சுமி ஸ்லோகங்கள் இத்தனை இருக்குது, இதில் ஏதாவது படிக்கலாம், எல்லாமும் படிக்கலாம். உங்களால் எது முடியுதோ அது செய்யுங்க. நிச்சயமாக இப்போ நான் சொன்ன ஸ்லோகம் நீங்கள் படிக்கும்போதோ அல்லது இந்த பூஜைகள் செய்யும்போதோ தயாரின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் பிரத்யக்ஷமாக பார்க்கலாம். அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது, அடித்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஸ்லோகங்கள். நாளைய தினம் அந்தளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு நாள். அதனால் தாயாரினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு இப்பேற்பட்ட நாட்களை நாம் விடக்கூடாது. நம்மால் இயன்றளவு பூஜை செய்யும்போது தாயாரினுடைய அனுகிரகம் நம்ம மேலே எப்பொழுதும் வருஷித்து கொண்டே இருக்கும். அது இருந்தால் நமக்கு போதும் இல்லையா? முக்கோடி தேவர்களின் அனுகிரகமும் நமக்கு கூடவே கிடைக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான நாளை நீங்கள் விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.